வீட்டிலிருந்து தன்னை பார்ப்பதற்காக இருமுடி கட்டி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் பார்ப்பதற்காக சபரிமலையில் ஐயப்பன் கண்விழித்து தவக்கோலத்தில் காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதனாலதான் விவரம் தெரிஞ்ச குருசாமிகள் அங்க இங்க சுத்தாம நேரா ஐயப்பனை போய் பார்க்கணும், ஐயப்பன் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இருமுடி கட்டி கிளம்புற ஐயப்ப பக்தர்களுக்கு இடையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அவங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஐயப்பன் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த உண்மையான பக்தன் வர வரையும் சபரிமலை சன்னிதானத்தோட நடைய சாத்த விட மாட்டாரு ஐயப்பன். முன்னொரு காலத்துல சுவாமி அண்ணா அப்படின்ற ஐயப்ப பக்தன் வரும் வரை இரவு 11 மணி வரையும் ஐயப்பனோட கோவில் நடை சாத்த ஐயப்பன் அனுமதிக்கவே இல்லை. இரவு 11 மணிக்கு மேல தன்னோட பக்தனை பார்த்த பிறகுதான் ஹரிவராசனம் பாடி நடைய சாத்துறதுக்கு ஐயப்பன் அனுமதி தந்திருக்காரு. சபரிமலையில தன்னை பார்க்க வர்ற உண்மையான பக்தனுக்கு ஐயப்பன் காத்துட்டு இருப்பாரு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சம்பவம் தான் சாட்சி. அங்க பகவான் சத்திய ஸ்வரூபமா வீற்றிருக்கிறார் அப்படின்றதுதான் சத்தியமான நிதர்சனமான உண்மை.